இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நல்நாமத்திலே மகிமை டிவி காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி எடுக்கிறோம். உம்முடைய வசனம் ஒவ்வொருடைய இருதயங்களிலே கிரியை செய்யட்டும். உம்முடைய அன்பான வார்த்தைகள் யாவருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான மகிமையின் டிவியின் காண்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு தாசர்களுக்கும் இந்த நாளிலே மனிதனுடைய அந்த ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, முறிந்த ஒரு ஆவி மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன நிலைக்குள்ளாக கொண்டு செல்லும் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியோ யாரால் தாங்கக்கூடும்? தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியின் பலத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய பரிசுத்தாவின் பலன். இயற்கையாக மனிதனாக பிறந்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவி உண்டு. ஆகவே அந்த ஆவியிலே பலம் உண்டு, எல்லாம் தாங்குகின்ற கிரியைகள் உண்டு, ஞானம் உண்டு. அதை தான் ஞானி சொல்லுகிறார், மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியோ யாரால் தாங்கக்கூடும்? அதாவது வில் பவர் என்று சொல்வார்கள். எந்த சூழ்நிலை, எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய ஒரு மனநிலை, அதற்கான ஒரு இருதயம் தேவன் கொடுக்கின்றார். ஆகவே கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் வசனத்தின்படி நடக்கிறவர்கள், அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையோடு பரிசுத்தாவின் ஆலோசனைக்குள்ளாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக அந்த ஆவியின் பலத்தோடு இருப்பார்கள். அதுவும் பரிசுத்தாவின் பலன் அபிஷேகத்தோடு அனைத்து வல்லமைகளோடும் ஆலோசனைகளோடும் இருப்பார்கள். பிசாசின் தந்திரங்களை எதிர்கொள்ளவும், பிசாசினுடைய பிரிவினை ஆவிகளை மேற்கொள்ளவும், ஜெயம் கொள்ளவும் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், மேன்மைகளை தருகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்குது? முறிந்த ஆவி. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆவி முறிக்கப்படுகிறது நம் மூலமாக தான். ஒரு மனிதனாக பிறக்கிறவன் கிறிஸ்துக்களாக இருந்தாலும் சரி, வேறு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் கொடுத்த அந்த ஆவி, அதை முறிக்கின்றவர்கள் நாம் தான். அப்போ அந்த முறிந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? எந்த நிலையிலே காணப்படுகிறோம்? யார் நமக்கு தேவன் கொடுத்த அந்த ஆவியை முறித்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அந்த 18ஆம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லுகிறார். முதலாவது நீங்கள் பாருங்கள், பிரிந்து போகிறவன். அப்போ தேவன் கொடுத்த அந்த ஆவி பிரிந்து போகிறவன் மூலமாக முறிந்த ஒரு ஆவியாக காணப்படுகிறது. அந்த முறிந்த ஆவி என்றால் அது யார் தாங்க முடியும்? அப்போ அந்த முறிந்த ஆவி எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறது? பிரிந்து போகிறவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து போகிறவர்கள், தேவ அன்பை விட்டு பிரிந்து போகிறவர்கள், தேவ சமாதானத்தை விட்டு பிரிந்து போகிறவர்கள், கர்த்தருடைய அந்த அரவணைப்பை விட்டு பிரிந்து போகிறவர்கள். அப்போ பிரிந்து போகிறதுக்கு ஏராளமான வழிகள் காணப்படுகிறது. வேதம் வாசிக்காதது, ஜெபிக்காதது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நிலைத்து நிற்காதது. அப்போ அதுதான் பிரிந்து போகிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் கோழி வளர்க்கின்றவர்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் சிறு வயதில் எங்கள் வீட்டில் ஏராளமான கோழிகள் எல்லாம் அடை வைப்பாங்க. 21 முட்டை வைத்து அடை வைப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் முடிந்து வருவோம் என்றால் அந்த கோழியை பாதுகாக்கிறது எங்களுக்கு கொடுப்பாங்க அந்த வேலை. அப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் அதில் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஏதாவது தின்பண்டத்தை சாப்பிட்டுட்டு அந்த கோழி பார்த்துக்கிட்டு இருப்போம். தாய்க்கோழி அப்படியே மேலே பார்க்கும், இப்படி தலையை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது காகமோ வேறு பருந்துகளோ உரன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்போ எல்லாம் தாயின் இடத்துல வரும். வராத சில பிரிந்து போகிற அந்த கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா சிதறடிச்சு ஓடும். அப்படிப்பட்டது வேகமாக டக்குன்னு அடிச்சு தூக்கிட்டு. அப்போ பிரிந்து போகிறவர்கள், அந்த ஆவி முறிக்கப்படுகிற ஆவி நாம் தான் முறித்து கொள்கிறோம், ஆண்டவர் முறிப்பதல்ல. அப்போ அந்த நாம் ஆண்டவர் கொடுத்த அன்பின் நிமித்தம் விலகி செல்கிறோம். தேவன் கொடுத்த அந்த கற்பனைகள், கட்டளைகள் விட்டு பிரிந்து செல்கிறோம். அவர் கொடுக்கிற ஆலோசனைகள், அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு போதிப்பேன். அப்போ அவருடைய அன்பை விட்டு பிரிந்து போகிறோம். சங்கீதம்
32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே சொல்கிறார், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். இந்த குதிரை வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு இப்படி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த வாய்க்கு அப்போ அது ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்கும். அது இல்லைன்னா அங்கங்கே அப்படி இப்படி பார்க்கும். அதுக்கு தான் இன்றைக்கி கற்பனைகள், கட்டளைகள் சண்டே ஸ்கூலில் இருந்து வாலிபர் ஐக்கியம், பெண்கள் ஒவ்வொன்றும் திருச்சபைகளிலே அந்த பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பாக கொடுக்கிறார்கள். அதுதான் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறது நல்லது. தேவன் கொடுத்த அந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறவர்கள் பிரிந்து போகாமல் கர்த்தருடைய அன்பிலே, கர்த்தருடைய பரிசுத்தாவின் கிருபையிலே, அவருடைய வல்லமையிலே செல்வார்கள். அப்போ இன்றைக்கு முறிந்த ஆவி ஒருவருக்குள்ள இருக்கும் என்றால் எப்படி தாங்க முடியாது. அதுதான் போய் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், இல்லை என்றால் ஒரு பைத்தியமாகிறார்கள், தன்னுடைய அழகான முக ரூபத்தை இழந்து காணப்படுகிறார்கள். அதை தான் அங்கே சொல்லுவேன். அப்போ பிரிந்து போகிற முறிந்த ஆவி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, மகிமையையும் காண்கின்ற யாராக இருந்தாலும் நீங்கள் முறிந்த ஆவிக்குள்ளாக இருக்கிறீர்களா? ஐயோ நான் என்ன செய்வேன், யாரால் என்னை வழிநடத்த முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த வசனத்தின் மூலமே சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஒருவேளை இன்னைக்கு பிரிந்து போன நிலையில் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு, பெற்றோரின் அன்பை விட்டு, குடும்பத்துக்குள்ளாக கணவன் மனைவிக்குள்ளாக நீங்கள் பிரிந்து இருக்கிறீர்களா? உடனே நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி அந்த சமாதான கட்டுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். முறிந்த ஆவி நிமிர்ந்த ஒரு ஆவியாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 49ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும். அந்த 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தம் பிதாக்களின் சமத்தில் போய் சேர்ந்தான். அவ வெளிச்சத்தை காணாதவர்களாக இருக்கும். நம்ம கண் இருந்து குருடராக இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நன்றாக சொத்துகள் சுகம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம், கோடான கோடி பணங்கள் இருக்கலாம். ஆனால் முறிந்த ஆவியோடு இருப்பீர்கள் என்றால் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்கள்? என்ன நிலையில காணப்படுவீர்கள்? அதே தான் அந்த வசனம், அவன் உயிரோடு தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களிடத்திலே சேர்கிறவர்களை போல இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? முறிந்த ஆவியோடு இருக்கிறீர்களா? சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, துக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளும், குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள் சூழ்ந்து கொள்ளும். அப்போ நீங்கள் பிரிந்து போகாதபடி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, மூடன் ஞானத்திலே பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பார்க்கிறான். தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பார்க்கிறான். அப்போ நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? முறிந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் என்றால் அதில் பிரயோஜனம் இல்லை. அது பிரிந்து போகிறவர்களால் மட்டும்தான் அந்த முறிந்த ஆவி அவர்களுக்குள்ளே காணப்படும். ஏசாயாவிலே தெளிவாக கூறுகிறார், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தர் ஒருவரே தெய்வம், இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்கிற அந்த இதுக்குள்ளே செல்லவில்லை என்றால் அந்த ஏசாயா 44:18 சொல்லுகிறார், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பார்ப்பீர்கள் என்றால், நாங்கள் செமினரி படித்து கொண்டிருக்கிற காலத்திலே வடார்காடு மாவட்டம் என்று இருந்தது. அப்போ அந்த பணப்பாக்கம் பகுதியிலே தெரு ஊழியம் செய்துவிட்டு நாங்கள் 4 வாலிபர்களாக தெருவிலே வருகிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே உடுக்க அடித்து கொண்டு அங்கே என்ன செய்கிறார்கள், குறி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே என்ன சத்தம் என்று நாங்கள் 4 பேரும் நின்று பார்த்தோம். அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய அந்த பெண் வேகமாக வெளியே வந்து இந்த 4 பேரை துரத்து, எனக்கு குறி சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லுது. உடனே அங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் ஒரு 20-30 பேர் வந்து, எப்பா தம்பிமார நீங்கள் போயிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அந்த அம்மாவால் குறி சொல்ல முடியலை. நாங்கள் வாலிபர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து விட்டு வருகிறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையோடு வெளியே வருகிறோம். வீட்டுக்குள்ளே இருந்து சொல்லுகிற அந்த ஒரு சகோதரியால் சொல்ல முடியலை. நான் கேட்டேன், அப்போ நான் துடுக்க ஏதாவது பேசுவேன். அப்போ கேட்டேன், ஏங்க நாங்கள் 4 சின்ன பசங்க வாரோம், அது தடைப்படுதுன்னா அப்போ அது என்ன உண்மையான? நான் பட்டுன்னு கேட்டேன், எப்போ எதை கையெடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் போயிருக்கோம், அதால் சொல்ல முடியலை. அப்போ அதை பாருங்களேன், அதை அறியாமலும்
உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதை தான் அங்கே அப்ப பிரிந்து போகிற ஒரு ஆவி, பிசாசு உங்களை பிரிந்து போக செய்வான். சர்ச்சுக்கு போகக்கூடாது, காணிக்க கொடுக்கூடாது, தேவ தாசர்களோடு தேவ மனிதர்களோட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பிரிந்து போக செய்வான். அப்போ உங்களை எளிதாக அந்த கோழி குஞ்சை எப்படி பருந்து அடித்து செல்கிறது அதுபோல் உங்களை சமாதான குறைவுகளாக கொண்டு செல்வான். அப்போ நீங்கள் யாருக்குள்ள முறிந்த ஆவி காணப்படுகிறது? பிரிந்து போகிற தேவ அன்பை விட்டு பிரிந்து போகிறவர்கள், பெற்றோருடைய அன்பை விட்டு பிரிந்து போகிறவர்கள், ஆசிரியருடைய அன்பை விட்டு பிரிந்து போகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அன்பை விட்டு பிரிந்து போகிறவர்கள், சபையின் ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகிறவர்கள், அவர்கள் முறிந்த ஆவியோடு இருக்கிறார்கள். யாரால் அதை தாங்க முடியும்? நீங்கள் முறிந்த ஆவியோடு இருக்கிறீர்களா? இன்றே சத்தியத்துக்குள்ளாக வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் கரத்தை உறுதியாக பிடிங்க. இரண்டாவதாக யாருக்குள்ள முறிந்த ஆவி வருதுன்னா, அந்த நீதிமொழிகளில் பார்க்கிறோம் 9ஆம் வசனம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். வியாபாரம் பண்ணலாம், அரசாங்க வேலை செய்யலாம், சொந்த தொழில் பண்ணலாம், பிரைவேட் கம்பெனிகளோ என்பது ஊழியங்கள் செய்யலாம், ஊழியக்காரர்களாக திருச்சபையை நடத்துகிறவர்களாக யாராக இருந்தாலும் அங்கே அசதியாக இருப்போம் என்றால் அழிம்பனுக்கு சகோதரம். நாங்கள் படிக்கின்ற காலத்தில் எங்களுக்கு குற்றாலத்துலலாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஆசிரியர் சொல்லுவாங்க, எப்பா ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க குரங்கு. அப்போ ஏதாவது பேக்கு மாதிரி யாராவது இப்படி கையில் வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இப்படி பார்த்துட்டு போவாங்க பாருங்க, குரங்கு எங்கேருந்து வரும்னு தெரியல, பட்டுன்னு அப்படி அடிச்சு பிடிங்கி போயிடும். அப்போ அசதியோடு இருக்கும்போது நம்ம கரத்தில் இருக்கிற அந்த உணவுப் பொருள் என்ன பொருள் அது குரங்கு பறித்து கொண்டு செல்லுகிறது. அதே போல தான் பிசாசானவன் அவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று இருக்கிறான். நீங்கள் நல்ல சத்தியத்துக்குள்ள சண்டே ஸ்கூல் மூலமாக வளர்க்கப்பட்டிருப்பீங்க, உங்கள் பெற்றோர்கள் மூலமாக வளர்க்கப்பட்டிருப்பீங்க, தேவதாசர்கள் மூலமாக, சண்டே ஸ்கூல் டீச்சர் மூலமாக, உங்கள் பாஸ்டர்கள் மூலமாக, எத்தனையோ ஊழியர்கள் மூலமாக நீங்கள் அப்போ அசதியோடு இருப்பீங்கன்னா டப்புன்னு அடிச்சு உங்களை தூக்கிட்டு போயிடும். அப்போ உங்கள் ஆவி முறிந்து போகும். முறிந்து போச்சுன்னா துக்கம் வந்துடும், சமாதானம் குறைஞ்சிடும். ஐயோ ஆவியில் நீங்கள் அனலாக இருக்க முடியாது. ஐயோ என்ன செய்வோம்? முறிந்த ஆவி. எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்? முறிந்த ஆவியோடு இருக்கிறவர்கள் தன்னை விட்டு எடுபடாத அந்த பங்கை பெறாதபடி சென்று விடுகிறார்கள். அப்போ மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு தயிர் சட்டியில் 2 தவளைகள் விழுந்து விட்டது, தயிர் பானையில். அது தயிர் வச்சு பார்க்குறோம், என்னடா தவளை விழுந்துச்சுன்னு சொன்னோன்னே 2 தவளையும் பட்டப்பட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு தவளை என்ன பண்ணிச்சு, அடிச்சுட்டு அது பாட்டு விட்டுருச்சு. அது பார்த்தீங்கன்னா அப்புறம் சோர்ந்து அப்படியே மீங்கிட்டு செத்து போச்சு. ஆனால் இன்னொரு தவளை கடைசி வரைக்கும் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அடிக்க என்னச்சு, வெண்ணெய் மாதிரி திறந்துச்சு. கரெக்டாக அது மேலேருந்து ஜம்ப் பண்ணி வெளியே போயிடுச்சு. நீங்கள் அசதியோடு இருக்கக்கூடாது. அசதியாக இருக்கிறவர்கள் அழிம்பனுக்கு அங்கே வேதம் சொல்லுகிறது, அழிம்பனுக்கு நாம் உடந்தையாக காணப்படுகிறோம். அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அப்போ நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்போ சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் எத்தனை வருஷங்க ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறது, எத்தனை ஊழியர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னோம், யார்கிட்ட சொன்னோமே இன்னும். அப்போ அதான் சொல்லுகிறார் லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு உதாரணம் சொல்றாரு, அது நியாயாதிபதி நீதி செய்ய முடியாதவன், அப்படிப்பட்டவரே அந்த அம்மா போய் என்ன பண்றாங்க, நீதியை கேட்டு சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். எத்தனை ஆண்டுகள் ஆகட்டும், எத்தனை மாதங்கள் ஆகட்டும், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. முறிந்த ஆவியிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார் ஊழியங்கள். அதை குறித்து அங்கே சொல்லும்போது, சோர்ந்து போகாமல் நாங்கள் ஊழியங்கள் பெற்றிருந்தால், நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அப்போ அந்த ஊழியங்கள் செய்கிறதிலே சோர்வுகள் உண்டு. சின்ன சபையில் போதகராக இருந்தாலும், பெரிய சபையிலே போதகராக இருந்தாலும் கண்டிப்பாக சோர்வுகள் உண்டு. கர்த்தருடைய கிருபையாக நான் சிறு சபையிலும் போதகராக இருந்திருக்கிறேன், பெரிய பெரிய சபைகளிலும் போதகராக பணியாற்றியிருக்கிறேன். உண்டு, சோர்வுகள் உண்டு. அப்போ அதான் அந்த 2 ஊழியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர் யாராக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் 2 கொரிந்தியர் 4:1 வைத்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். நீங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை அந்த நான் தெளிவாக சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம்
பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. ஒருபோதும் சோர்ந்து போகல. பணம் இருக்குதோ இல்லையோ, யார் என்ன சொன்னாங்களோ அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நாம் முன்னேறி செல்வோம். முறிந்து போகிற ஆவியை நிமிர்ந்து செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். நீங்கள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. அப்ப நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ரோமர் 2ஆம் அதிகாரம் 7 சொல்லும்போது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிக்கிறார். அப்போ நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஒருபோதும். நீதிமொழிகள் 19:15 சோம்பல் தூங்கி விட பண்ணும். அப்போ நாம் தைரியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஊழியமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அதுக்கு உதாரணத்துக்கு அவர் அருமையா சொல்றார் பாருங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 31 30ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சோம்பேறியின் வயலையும் மதியனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடியது, அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. அப்ப நீங்கள் தைரியமுடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாக்கின்படி நீங்கள் முறிந்து போன ஆவி, இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் முறிந்து போன ஆவியோடு இருக்கிறீர்களா? ஐயா, இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்து விட்டேன், என்னுடைய படிப்பிலே சோர்ந்து போய் முறிந்து போய் இருக்கிறேன், என் வேலையிலே நான் முறிந்து போய் இருக்கிறேன், என்னை விடுவிப்பார் இல்லை, முறிந்து போன ஆவியை யார் தாங்க முடியும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 18 மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சி பழுதாகும், மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சி பழுதாகும், கைகளின் நிகழ்வினாலே வீடு ஒழுக்காகும். அப்போ இன்றைக்கு நம்முடைய சோம்பல்கள், அதான் அசதியாக இருக்காதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருக்கட்டும், படிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகள், வியாபாரங்கள், கம்பெனிகள், போன்ற ஊழியங்கள், திருச்சபையை நடத்துகிற தலைவர் யாராக இருந்தாலும் அசதியோடு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக முறிந்த ஆவி உங்களிடத்திலே காண. இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்யலாம், ஐயோ என்ன செய்வேன் என்று முறிந்த ஆவியோடு காணப்படுகிறீர்கள். முறிந்த ஆவி அது துரத்தப்பட வேண்டும். அங்கே நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தர் தந்த ஆவி, கர்த்தர் தந்த ஆவியிலே பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அந்த நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லுகிறார், 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். அப்போ மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியோ யாரால் தாங்கக்கூடும்? இன்னைக்கு முறிந்த ஆவியோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், பிரிந்து போன நிலையில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய அன்பிற்குள்ளாக வாருங்கள், வேத வசனத்திற்குள்ளாக வாருங்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அசதியாக இருந்து வாழ்க்கையிலே இழந்திருப்பீர்கள் என்றால், வியாபாரத்தை இழந்திருப்பீர்கள் என்றால், வேலை செய்கிற நல்ல வேலை வாய்க்கிற இடங்களிலே வேலையை விட்டு நின்றிருப்பீர்கள். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசியாக புத்திமானாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். புத்திமானாக மனம் அறிவை சம்பாதிக்கும், புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். புத்திமானாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த அந்த புத்தி உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்ப அந்த புத்தி எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய வசனத்துல தான் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய வாயிலிருந்து ஞானமும் புத்தியும் வரும். அப்ப அந்த புத்தி மிக மிக அவசியம். அந்த புத்தி மிக அவசியமான ஒன்று. இப்போ குழந்தை இருக்கிறது, சாப்பிடுகிறது, அது சிதறிட்டே கிடக்கும், அது பாட்டு ஏதாவது ஸ்பூன் வச்சு விட சாப்பிடலாம். ஆனால் நாம் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால், தேவன் கொடுத்த அந்த புத்தி வளர்ந்த பிறகு நாம் என்ன செய்வோம்? அறிவை சம்பாதிக்கும். இன்றைக்கு படிப்புகள், எத்தனையோ உயர்வுகள், அப்ப அந்த அறிவை சம்பாதிக்கிறதாக இருக்கிறது. அதுதான் யோபுவிலே சொல்லுகிறார், 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷர்லே ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே உணர்வு உள்ளவராகும். நம்ம உணர்வு உள்ளது. அப்ப வேத வசனம் தான் நம்ம உணர்வு உள்ளவர்களாகும். அப்போ அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறோம், சகாயமின்றி விழுந்து சடுதியில் அப்போ அதை நம்ம கண்டித்து கொடுக்கும். நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பித்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனை சொல்லுகிற ஒரு கர்த்தர். அப்போ நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாக வர வேண்டும். அதே தான்
உபாகமம் 17:20 பாருங்க, அந்த கற்பனை எழுது என்று சொல்லுகிறார் வந்து. அதாவது உபாகமம் 17:20. நீங்க புத்தியை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்பது 4 வசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபாகமம் 17:20 அதை நீங்க வாசித்து பாருங்க. அங்கே அதை எழுது என்று சொல்லுகிறார். ஏசாயா 34:16 வாசி, கர்த்தருடைய அந்த வார்த்தைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்க வேண்டும். அந்த புத்தியை கேட்க வேண்டும். கேட்டாதான் புத்தி வரும். சின்ன வயசுல நம்ம குழந்தைகளை அறியாமல் செய்வோம். பெரியவங்க, தாத்தா, பாட்டி, பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நமக்கு சொல்ற சபையில் உள்ள யாரா இருக்கட்டும், அப்ப அவங்க சொல்றது மூலமா அதை கேட்கும்போது நமக்கு புத்தி தானாக என்ன செய்யும்? வரும். அதே தான் நாங்கள் சொல்றோம், புத்தி அறிவை சம்பாதிக்கும். அப்போ முறிந்த ஆவியோடு நம்ம இருக்கிறோமா? ஐயோ, நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களாக போய்விட்டோமே, என்னுடைய ஆவி முறிந்து விட்டதே, நான் யார் என்னை தாங்குவார்கள் என்று பயப்படுகிறீர்களா? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த வசனத்தின்படி நாங்கள் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நினைவு கூறுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்க. அவர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நினைவு கூறுங்க. ஆண்டவர் அருமையாக பாடல்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, ஆலோசனைகள் மூலமாக நமக்கு அன்றாடம் நமக்கு போதித்து கொண்டு வருகிறார். அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகள், ஆலோசனைகள் மூலமாக, கற்பனைகள் மூலமாக, போதகர்கள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக, குடும்பத்திலே பெரியவர்கள் மூலமாக, சண்டே ஸ்கூல் மூலமாக நமக்கு போதிக்கப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற நாம் ஒருபோதும் நம்ம கொடுக்கப்பட்ட காலம், நம்ம வாழுகிற வாழ்க்கை ஒன்றுதான். அந்த வாழுகிற வாழ்க்கையில் எத்தனை வருஷம் இருக்கிறோமோ நிலையாய் வாழ்ந்து ஆசீர்வாதம் பெற்று நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் சுதந்திரிக்கிற ஒரு வழியை காட்டுகின்ற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். ஐயோ, என் ஆவி முறிந்து விட்டது, யாரால் தாங்குவார்? யார் என்னை தாங்க? பயப்படவே பயப்படாது, கலங்காது. கர்த்தர் உன்னை முறிந்த ஆவியை நிமிரச் செய்கிறவர். அவருடைய வசனத்துக்குள்ள வர வேண்டும். ஆகவே கொடுக்கப்பட்ட அந்த காலத்தின் அருமை, வருஷங்கள் புரண்டோடி கொண்டே வரும். இப்போ 2024 இருக்கிறோம். 2023 எழுதி பார்க்கலாம், நான் நோக்கி பார்க்கலாம், திரும்ப வராது. 2024 செப்டம்பர் திரும்ப வராது. அப்போ அந்த காலம் மிக மிக முக்கியம். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பாடல் இருக்கு. இந்த பாட்டை பாடுற நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடுங்க. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடி கண்ணீர் விடுவாயே, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடி கண்ணீர் விடுவாயே, நாளத்தில் பரன் உன்னை நாட்டின சீலமாய் நினைத்தவர் மூலம் நினைத்திடுவான், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடி கண்ணீர் விடுவாயே, இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ, இகத்தினில் ஊழியம் அகத்தினில் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ, மகத்துவ வேலையை மறைந்து நீ தூங்குவாயா, பகற்காலம் முடியும் ராக்காலம் என்ன செய்வான், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இன்னைக்கு முறிந்த ஆவியோடு இருப்போம் என்றால், பிரிந்து போகிற நிலையில இருக்கிறவர்கள் கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய அன்புக்குள்ளாக வாருங்கள், கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக வாருங்கள். அசதியாக இருப்பீர்கள் என்றால் தெளிவு பெறுங்கள், புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள். புத்தி உங்களுக்கு அறிவை சம்பாதிக்க செய்யும். அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்று நிமிர்ந்து நடப்போம். கர்த்தருக்கு சுதந்திரவாளிகளாக இருப்போம். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் மக்களாக இருப்போம். தலைவணங்கி ஜெபம் செய்யும். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். முறிந்த ஆவிகளோடு ஐயோ, யார் எங்களை தாங்குவார், யார் எங்களை தேற்றுவார், யார் எங்களை தூக்கி விடுவார் என்று அங்கலாய்க்கின்ற மக்கள் இருப்பார்கள் என்றார். அவர்கள் நோக்கி பாரும். இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், மகத்துவங்களை புரியும். காலத்தின் அருமையை அறிந்து வாழ உணர்வை தார், புத்தியை தார், அறிவை தந்தரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.